بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் உசூலுல் ஃபிக்ஹ் என்ற சட்ட விதிகளை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், கியாஸ் என்று சொன்னால் என்ன? கியாஸ் என்பது ஒரு தனி ஆதாரம் கிடையாது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குவதற்கு பெயர் தான் கியாஸு அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், பார்த்து வருகிறோம். அதில் எதிர்மறையான அர்த்தம் இருக்குது, சிலது இருக்குல்ல. அதாவது எதிர்மறை அர்த்தம் எடுப்பதுன்னு சொன்னால் அதுக்கு சில உதாரணங்களை உங்களுக்கு காட்டியிருக்கிறோம். இந்த மாதிரி விபச்சாரத்தை விரும்பாத பெண்களுக்கு நீங்கள் விபச்சாரத்தை வற்புறுத்தாதீங்க அப்படின்னு வருது. அப்போ விரும்பினா வற்புறுத்தலாமான்னு இடக்கு முடக்கான கேள்வி கேட்குறோம்ல, இதுதான் எதிர்மறை அர்த்தம். இந்த எதிர்மறை அர்த்தம் எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது, சில இடங்களில் தான் எடுக்கணும், அதுக்குரிய வாய்ப்பு இருந்தால் தான் எடுக்கணும் என்பதை பார்த்து வருகிறோம். அது மாதிரி சில வசனங்களை நீங்கள் பாருங்கள். அது மாதிரி வசனம் என்னென்னு கேட்டால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வாமினு, நீங்கள் நம்புங்கள், பிமா அன்சல்து. இது 2வது சூறாவில் 41வது வசனம். அதாவது இந்த இடக்கு முடக்கான அர்த்தம் கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி இதை நம்ம எடுத்து காட்டுறோம். வாமினு, நீங்கள் நம்புங்கள், பிமா அன்சல்து, நான் இறக்கியதை நீங்கள் நம்புங்கள், முசத்திகன் லிமா மாக்கும், உங்களோடு உள்ளதை மெய்ப்படுத்தக்கூடிய, உங்களோடு உள்ளதுன்னா அந்த யூதர்களை அகல கித்தாபுகளை பார்த்து சொல்லப்படுகிறது. உங்களோட உள்ளதுன்னா தௌராத் இஞ்சில், அதை மெய்ப்படுத்தக்கூடிய வகையில் நான் மெய்ப்படுத்தும் நிலையில் நான் அருளியதை நீங்கள் நம்புங்கள். இதில் ஒரு 2 கருத்துக்கு வராது. வலா தகூனும், நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அவ்வள காஃபிரின் பிஹி, அதை மறுப்பவர்களில் முதலாமவராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். லா தகூனும், நீங்கள் ஆகாதீர்கள், அவ்வள காஃபிரின், காஃபிரில் முதல் ஆளாக ஆகிறாதீங்க. பிஹின்னா இதை, இந்த பிஹினா பிமா அன்சல்து, நான் இறக்கியிருக்கிறேன்ல, அதை மறுக்கிற ஆட்களில் முதல் ஆளாக ஆகிவிடாதீர்கள் இப்படின்னு ஒரு வாசனை இருக்கிறது. இதை வைத்து கொண்டு கியாஸ் எடுக்கிறோங்கிற பேரில் எதிர்மறை அர்த்தம் என்னன்னு கேட்டால், முதல் ஆளை தான் ஆகலைங்கிறான். ஒருத்தன் காஃபிரான பிறகு 2வது ஆள் ஆகிக்கலாமா? இதில் நீங்கள் காஃபிராகவே ஆகக்கூடாதுன்னு அர்த்தமே தவிர, முதல் காஃபிர் என்பதற்கு அதுக்கு பொருள் கிடையாது, அதுக்கு முக்கியத்துவம் கிடையாது. இது ஒரு நிபந்தனையாக சொல்லப்பட்டது இல்லை. ஏற்கனவே சொன்னோம்ல, இது நிபந்தனையாக சொல்லப்பட்டது கிடையாது. அன்றைய வரலாற்று அடிப்படையில் அகல கித்தாபில் நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா நீங்கள் காஃபிர் ஆயிடுவீங்க. அதை நபி வந்த பிறகு சந்திக்கிற முதல் சமுதாயம் நீங்கள் தான். நீங்கள் மறுத்தீங்கன்னா நீங்கள் முதல் மறுத்த ஆளாக ஆயிடுவீங்க. வரலாற்றுப்படி அவங்க முதல் ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு அர்த்தமே தவிர, சில பேர் மறுத்த பிறகு 2வது ஆள் ஆகிக்கிறலாமா, அது தப்பு இல்லையான்னு கேட்க முடியாது. அப்போ ஒலா தக்கூனும் அவ்வளோ காஃபிரும்பி, இதை மறுக்கக்கூடிய காஃபிர்களில் முதல் ஆளாக நீங்கள் ஆகாதீர்கள்னா எப்போவுமே ஆகக்கூடாதுன்னு அர்த்தம். 2வது ஆளாகவும் ஆகக்கூடாது, கடைசி காஃபிராகவும் ஆகக்கூடாது. காஃபிராக லாத்தக்கூனும் காஃபிரம்பிஹி தான், அவ்வளவு தேவையில்லை. லாத்தக்கூனும் நீங்கள் ஆகாதீர்கள், காஃபிரம்பிஹி, இதை மறுக்கிறவங்களாக ஆகாதீர்கள் என்று தான் இது அர்த்தம். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, முதல் ஆளாக ஆகிறாதிய அப்படிங்கிறான். இந்த முதல் ஆள் என்பதுக்கு எதுக்கு சொல்ல வர்றான்? கடைசி ஆளாக ஆகக்கூடாது. வரலாற்று பிரகாரம் நபிகள் நாயகம் வந்த பிறகு அவங்க சந்திக்கிற அகலுக்கு தப்பு முதல் ஆள் நீங்கள் தான். இப்போ நீங்கள் மறுத்துட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு மறுத்தால நீங்கள் ஆயிடுவீங்க, இனிமேல் மறுக்கிற ஆளுக்கு உங்களை தொடர்ந்து வரக்கூடியால் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற அந்த அந்த நிகழ்வு சம்பவத்தை வச்சு தான் முதல்னு சொல்லப்படுகிறது. அது நிபந்தனையாக சொல்லப்படவில்லை, ஒரு தகவலாக சொல்லப்படுகிறது. அந்த விஷயத்தை தான் போன வாரமும் விளக்கணும். நிபந்தனைண்டா என்ன, தகவல்னா என்னண்டு. அந்த மாதிரியாகவும் இதை செய்யக்கூடிய கியாஸுங்கிற பேரில் அல்லாஹ் முதல் காஃபிராக தான் ஆகக்கூடாதுங்கிறான். எவனாச்சும் காஃபிர் ஆகிறான்னு பார்த்துவிட்டு அவர் முதல் ஆகிட்டார், இப்போ எங்களுக்கு தடை இல்லைன்னு நம்ம காஃபிர் ஆக போகலாம்னா ஆக முடியாது. அப்போ இதுக்கு அர்த்தம், இந்த அவ்வளுங்கிற வார்த்தைக்கு எதிர்மறை அர்த்தம் எடுக்க முடியும், அது நிபந்தனை என்று வைத்து கொண்டால். அது நிபந்தனையாக சொல்லப்படலை என்று சொன்னால் எதிர்மறை அர்த்தம் எடுக்க முடியாது. பொதுவாக இஸ்லாமிய கான்செப்ட் முதல் காஃபிராக இருந்தால் 2வது காஃபிர் 2 ஒன்று தானே. அப்போ நிபந்தனை கிடையாது, முதல் ஆளாக தான் ஆகக்கூடாது, 2வது ஆள் ஆகலாம்னு இஸ்லாம் சொல்லுமா? அப்போ இந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா, அந்த சொல்ல வச்சு பார்த்தால்
நம்ம வந்து நிபந்தனை மாதிரி புரிந்து கொண்டு எதிர்மறை அர்த்தம் எடுக்கலாம். ஆனால் இஸ்லாத்தினுடைய ஃபண்டமெண்டல் பிரகாரம் வந்து காஃபிராகுதல் வந்து எந்த மாதிரியான காஃபிரானாலும் ஆகக்கூடாது தான். ஃபஸ்ட்டாகவும் ஆகக்கூடாது, கடைசியும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது இது நிபந்தனையாக சொல்லப்படலை. அப்போ நிபந்தனையாக சொல்லப்படலைன்னா எதுக்கு அவன் இதை சொல்லணும் என்று கேட்டால், அவன் மறுத்தாண்டு அவன் முதல்ல அவனை தான் இருப்பான். அதுக்கு முந்தி யாரும் அகல கிதாபு மறுக்கலை. ஏன்னா அகல கிதாபுகளுக்கு ரசூல்லா வரல. அதுக்கு முந்தி இவங்க அப்பம்பாட்டமார்களுக்கு ரசூல்லா வந்தாங்களா? இந்த முகமது வந்தாரா? இல்லை. அப்போ இவங்களுக்கு தான் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபியாக வர்றாங்க. இவன் மறுத்தாண்டா இவன் தான் ஃபஸ்ட்டு மறுக்கிறவன். அகல கிதாபில் முதல் மறுக்கிறவன் என்பது அந்த வரலாற்றுப்படி உள்ள நிகழ்வு, அன்றைக்கு இருந்த நிகழ்ச்சியை வைத்து, நடைமுறையை வைத்து இந்த அவ்வள்னு போட்டுச்சே தவிர என்ன இல்லை, அந்த அவ்வள் வந்து கண்டிஷன் கிடையாது. முதலாவது தான் ஆகக்கூடாது, ரெண்டாவது ஆகிக்கிறலாம், மூணாவது ஆகிக்கிறலான்ற நிபந்தனை கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன், தகவல் மட்டும்தான் அப்படிங்கிறத இதெல்லாம் கேஸுங்கிற பேரில் இப்படி எடுத்துடக்கூடாது. அதுக்காகனா கேஸுங்கிற பேரில் எதிர்மறை அர்த்தம் எடுக்கிறதும் கேஸு தான். ஆனால் எல்லா இடத்துலையும் எதிர்மறை அர்த்தம் எடுக்கலாமான்னு கேட்டால் அதுக்கு கிரவுண்ட் இருக்காண்டு பல வகையில் யோசிக்கணும், சிந்திக்கணும். இப்படி அல்லாஹ் இந்த கருத்தில் யாராவது சொல்லுவாங்களா? முத காஃபிர் ஆகிறாதப்பாண்டா ரெண்டாவது ஆகலான்னு விளங்குவாங்களா? அப்படி ஆக மாட்டாங்க. அப்போ எப்போவுமே ஆகக்கூடாத ஒரு செய்திக்கும் இப்படி நம்ம பாஷையில் நம்ம மொழியில் கூட நம்ம என்ன செய்வோம், சொல்லுவோம். ஒருத்தன் வந்து ஒரு மதரசா இருக்குது, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அதில் வந்து கண்ட்ரோலுக்கு விதிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து மீறதுக்கு முயற்சி பண்ணுறான். முதல்ல மீறவன் ஆவாதரான்னு அவனுக்கு சொல்லுவோம். அப்போ ரெண்டாவது மீறலான்னு அர்த்தம் எடுப்போம்னா இவன் தான் முதல்ல மீற போகிறான், அதனால் அதை சொன்னமே தவிர முதல்ல மறுக்கிறவனா, முதல்ல நீ வந்து சட்டத்தை மீறுறவனா ஆயிராத அப்படின்னு சொன்னால் அடுத்த ரெண்டாவது நீங்கள் முதல்ல தானே சொன்னீங்க, ரெண்டாவது மீறிக்கலாமான்னு கேட்கலாமா? அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்கிறது எல்லாருக்கும் வழங்கத்தானே செய்யுது. அப்போ மனிதர்களுடைய பாஷையில் தானே குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. நம்ம பாஷையை நம்ம பேசும்பொழுது இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து எல்லா இடத்துலையும் எதிர்மறை அர்த்தம் எடுப்போமா? எல்லா இடத்துலையும் எடுக்க மாட்டோம். இங்கே எடுக்கக்கூடாதுங்கிற காரணம் என்ன? காஃபிர் ஆகிறது இஸ்லாத்தில் குர்ஆனுடைய கான்செப்டை எவனும் காஃபிர் ஆகக்கூடாதுன்னு தான், எப்போதும் காஃபிர் ஆகக்கூடாதுங்கிறது தான். அப்படி இருக்கும் பொழுது காஃபிர் ஆகாது என்பது வந்து நிபந்தனையாக சொல்லியிருப்பானல்ல. நிபந்தனையாக சொல்லியிருந்தால் ரெண்டாவது மூணாவது ஆகலாம்னு வந்துடும். காஃபிர் தான் ஆகக்கூடாது, ரெண்டாவது மூணாவது அழகாக என்ன செய்யலாம், ஆகிக்கலான்னு வந்துடும். இது நிபந்தனை கிடையாது, இது ஒரு தகவல், அன்றைக்கு இருந்த நிலவரம், அன்றைக்கு இருந்த நிலைமையை பற்றி சொல்வது. அதே மாதிரி இந்த வசனத்திலேயே இன்னொரு வார்த்தை, அடுத்த வார்த்தை இருக்குல்ல, அதுலேயும் நம்ம வந்து கேஸுங்கிற பேரில் எடக்கு முடக்கா எதிர்மறை அர்த்தம் எதிர்மறை எடுக்கவே கூடாத இடத்துலலாம் எடுப்பாங்க. ஆனால் இந்த வார்த்தையை வச்சு எடுக்கலாமான்னா எடுக்கலாம். எப்படி? ஒலா தஷ்தரு, நீங்கள் விற்பனை செய்யாதீர்கள், வியாயாத்தி எனது வசனங்களை சமணன் கலீலன், அற்பமான விலைக்கு விற்பனை செய்து விடாது, என்னுடைய வசனங்களை வந்து அற்ப கிரயத்திற்கு விற்காதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ வந்து ரொம்ப கிரயத்தை விற்கலாமா? இடக்கு முடக்க கேட்குறாந்தா, அற்ப கிரயத்துக்கு தான் வாங்கிக்கிறதா, 10 ரூபாய்க்கு தான் பாத்தியாக ஓதக்கூடாது, 1000 ரூபாய்க்கு பாத்தியாக ஓதலாம். ஏன்னு கேட்டால் அற்பமானதுக்கு விற்கலையில், நாங்கள் பெரிய தொகைக்கு தானே விற்கிறோம் அப்படின்னு சொல்லி இதில் எடுக்கலாம்ல. வலா தஸ்தரு, நீங்கள் வந்து விற்று விடாதீர்கள், வியாயாத்தி எனது வசனங்களை விற்று விடாதீர்கள், சமணன் கலீலன், அற்பமான விலைக்கு, கலீல்னா கொஞ்சம் விலைக்கு. அப்போ இது வந்து நேரடி அர்த்தத்தில் வந்த கலீல் என்பது வந்து இது கண்டிஷனாக வந்திருக்குதா, ஒரு வேறு காரணத்துக்கு வந்திருக்குதா என்றால் இது கண்டிஷன் கிடையாது. இப்போ கொஞ்சம் மார்க்கத்தை விற்கக்கூடாது என்பது தான் அடிப்படை. ரொம்ப விலைக்கும் விற்கக்கூடாது, கொஞ்சம் விலைக்கும் விற்கக்கூடாது, விற்கவே கூடாது, 1 பைசாவுக்கு விற்கக்கூடாது, 1 கோடிக்கு விற்கக்கூடாது. மார்க்கத்தை அல்லாவின் வசனங்களை வந்து துன்யாவுடைய ஆதாயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, வித்தரக்கூடாது என்பது கட்டளை. அப்போ இது இஸ்லாத்தினுடைய கான்செப்ட் பிரகாரம் குறைந்த விலை ரொம்ப விலைங்கிற விஷயமே கிடையாது. அதனால் என்னென்னா இது வந்து கண்டிஷனாக சொல்லப்படலை. கொஞ்சம் விலைக்கு விற்காதீங்கன்னு சொன்னால் ரொம்ப விலைக்கு விற்கலாம், அப்படி தானே எதிர்மறை அர்த்தம். இது கேஸும் இதெல்லாம் தப்பான கேஸ் இதெல்லாம். அப்போ கொஞ்சம் விலைக்கு விற்காதீர்கள் என்றால் ரொம்ப விலைக்கு விற்கலாம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ என்ன கேட்டால் இஸ்லாம் வந்து அல்லாவின் வசனங்களை விற்கிறது தான் அங்கே டாபிக். அல்லாவுடைய வசனங்களை விற்றுட்டு உலக ஆதாயத்தை அடைகிறது தான் அதில் முக்கியமாக இருக்கிறதுனால அந்த கருத்தில் அல்லாஹ் சொல்லலை. அப்போ எதுக்காக வேண்டி சொல்லலைன்னு சொன்னாலும் ஒரு காரணம் சொல்லணும். அப்போ ஏன் குறைஞ்ச விலைங்கிறான் என்று கேட்டால், இந்த அல்லாவுடைய வசனத்துக்கு முழு உலகத்தையும் விலைக்கு வாங்கினாலும் அது அற்பமானது தான். அல்லாவுடைய வசனத்துக்கு நீங்கள் கோடி ரூபா வாங்கினாலும் விற்பனை செஞ்சாலும் அது அற்பம் தான். என்னடா அதுக்கு சொர்க்கங்கிற ஒரு பெரிய பரிசு கிடைக்கக்கூடிய ஒன்றை விட்டுவிட்டு நீங்கள் துன்யாவையே விலைக்கு வாங்கினாலும் சரி தான், அது சமணன் கலீல் தான். அது
நீ வாங்குகிற எதுவாக இருந்தாலும் அற்பமாக தான் இருக்கும் அப்படிங்கிற கருத்துக்கு தான் அந்த கலீல் வந்திருக்கு. ஏன் அந்த கருத்துக்கு வர்றோம் என்று கேட்டால், இதில் என்ன விஷயம், அல்லாஹ்வின் வசனங்களை வித்தரக்கூடாது என்பதுதான் அடிப்படை. அல்லாஹ் ஒரு விஷயத்தை மக்களுக்கு சொல்ல சொல்கிறான். அதை விற்கிறதுனா என்னன்னு கேட்டால் அதை மறைக்கிறது அல்லது அவனுக்கு தகுந்தவாறு விளக்கத்தை மாற்றி சொல்கிறது, இதுகள் தான் அல்லாஹ்வுடைய வசனங்களை விற்கிறது. இதுக்கு கொஞ்சம் காசு வாங்கி செஞ்சாலும் அதே அயோக்கியத்தனம் தான், ரொம்ப காசுக்கு விற்றாலும் அயோக்கியத்தனம் தானே, குரானை மறைக்கிறது தானே, வேதத்தை மறைக்கிறது தானே. அப்போ இது குறைந்த விலை நிறைய விலை என்பது நம்ம பார்வையை வச்சுக்கிட்டு விளங்கக்கூடாது. ஏன்னா இஸ்லாம் அப்படி அல்லாஹ் அப்படி அனுமதிக்க மாட்டான் இப்படின்ற கோணத்தில் இது செஞ்சு பார்த்தோம்னா, அப்போ கலீல் என்பதற்கு எதிர்மறை எடுக்கக்கூடாது. குறைந்த விலைக்கு விற்காத என்றால் ரொம்ப விலைக்கு விற்கலாம்னு எடுக்கக்கூடாது. அப்போ ஏன் குறைந்ததுன்னு போட்டான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரீசனும் சொல்லணும். அதை எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் சொன்னால் பார்த்தாது, ஏன் அப்போ குறைந்ததுன்னு போடணும்னு கேட்டால், உலகத்தையே விற்றாலும் குறைந்தது தானே. ஆகிரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த துன்யாவையே விலைக்கு தர்றேங்கிறதுக்காக வேண்டி ஒரு வசனத்தை மறைக்கிறான். துன்யாவையே வாங்கிட்டான். அவன் எவ்வளோத்தை வாங்கிட்டான், அற்ப விலையத்தை வாங்கிட்டான். இவனுக்கு என்ன கிடைச்சிருக்கு, சொர்க்கமும் கிடைச்சிருக்கேன். அதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த துன்யாங்கிறது என்னது, ஜன்னத்தின் அருதுக சமாவாத்து உள்ள ஜன்னத்து என்பது இந்த வானபூமிகளை விட பெருசு. அதை இழந்துவிட்டு இந்த துன்யா வாங்கினா அது என்னது, அற்பம் தானே. பல்லாயிரம் கோடிக்கு நீ விற்றாலும் அற்பம் தான் அது. அதனால் அற்பம்னு சொன்னானே தவிர, அப்போ இந்த ஒரு வசனத்திலேயே கியாஸ் என்ற பெயரில், கியாஸ் என்று சொன்னால் சொன்னதுக்கு மேலே உள்ள கருத்து தானே. சொல்லப்பட்டது ஒன்று, விளங்கப்படுற கருத்து ஒன்றுன்னு இருக்குல்ல. இதில் விளங்கப்படுற கருத்து இல்லை. ஆனால் ஒருத்தன் நினச்சான்னா இப்படி விளங்கலாம்னு பேச முடியும். அப்போ அதில் இந்த மாதிரி எடுக்கும்போது எதை கவனிக்கணும்னு கேட்டால், இதை சொல்வது யார், அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனில் இது இருக்குது. குர்ஆனில் உள்ள கான்செப்ட்டு என்னன்னு கேட்டால், எவனும் காஃபிர் ஆகக்கூடாதுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது காஃபிர் ஆகாதுன்னு அல்லாஹ் அது நிபந்தனையாக சொல்லியிருப்பானா, நிபந்தனையாக சொல்லியிருக்க மாட்டான். அப்போ ஏன் காஃபிர்னு சொன்னான்ட்டு ரீசன் சொல்லணும். என்ன ரீசனு, அவன் தான் காஃபிர் ஆகுவான். அவன் மறுத்தான்னு சொன்னால், ரசூலுல்லாவை மறுத்த அகல கித்தாப் அவன் தானே. மற்ற மக்கா முஷ்ரிக்லாம் மறுத்திருப்பான். இது அகல கித்தாப். அகல கித்தாப்பில் முதல் மறுத்தவன் யார், ரசூலுல்லாஹ் காலத்தில் மறுத்தவன் தான். இன்றைக்கி அகல கித்தாப் மறுத்தான்னு சொன்னால் அவங்கெல்லாம் கடைசியாக மறுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ முதல்ல மறுத்தவனாக ஏன்டா நீ ஆகுறீங்கிறது, இவன் தான் முதல் மறுத்தவனாக ஆகுவான் என்ற ஒரு அந்த வரலாற்று அடிப்படையில் சொல்லப்பட்டதை தவிர, இதில் முதல்ல ஆகக்கூடாது ரெண்டாவது ஆகலாண்டா அப்படி வழங்குறோம்ல. அப்போ கியாஸ் என்பது என்னென்னு கேட்டால், எதிர்மறை அர்த்தமும் கியாஸு தான். ஆனால் எதிர்மறை அர்த்தம் எல்லாத்துக்கும் எடுக்கக்கூடாது என்பதற்கு இந்த வசனத்தில் 2 விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி ஒரு வசனம் இருக்குது. என்னென்னு கேட்டால் 4வது அத்தியாயத்தில் 23வது வசனம். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், யார் யாரை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆண்கள் எந்தெந்த பெண்களை கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதில் மற்றெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளது, உம்மஹாத்துக்கும் உங்களுடைய தாய்மார்கள், பனாத்துக்கும் உங்களுடைய புதல்விகள், அகவாத்துக்கும் உங்கள் சகோதரிகள், அம்மாத்துக்கும் உங்களுடைய தாப்பனோடு பிறந்தவர்கள், ஹாலாத்துக்கும் உங்கள் தாயோடு பிறந்தவர்கள், அது சின்னமாக பெரியம்மா அப்படி வர்றதுனால தாயோடு பிறந்தவர்கள், பனாத்துல் அஹி சகோதரனுடைய புதல்விகள், அண்ணன் தம்பியுடைய புதல்விகள், பனாத்துல் உஹ்தி சகோதரியின் புதல்விகள், அக்கா தங்கச்சியுடைய பிள்ளைகள். அதுக்கப்புறம் உம்மஹாத்துக்கும் உள்ளாத்தி அர்லானுக்கும் உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்கள், இவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அகவாத்துக்கும் என்ற ரலாத்தி பால்குடியினால் ஏற்பட்ட உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள், ஒரு பெண்கிட்ட நீங்கள் பால் குடிச்சிருக்கிறீங்க, அவளுடைய புள்ள சகோதரி ஆயிடுவா உங்களுக்கு, அவளை கல்யாணம் பண்ணக்கூடாது. உம்மஹாத்து நிசாயிக்கும் உங்கள் மனைவிமார்களுடைய மாமியார்கள், மனைவியுடைய தாய் என்ன செய்யக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன வருதுன்னா, ரபாயிபுக்கும் உங்களுடைய ரபாயிபுன்னு சொன்னால் உங்கள் மனைவியுடைய பிள்ளைகள். நீங்கள் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவளுடைய பிள்ளை இருப்பாள், அவளோட நீங்கள் தானே வளர்ப்பீங்க, நீங்கள் வளர்க்குறதுனால அதுக்கு பேர் ரபாயிபு. ரபாயிபுக்கும் நீங்கள் வளர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால், ரபாயிபுக்கும் மின் நிசாயிக்கும் இங்கே வந்துடும். மின் நிசாயிக்கும் உங்களுடைய மனைவிமாரிடமிருந்து உண்டான குழந்தைகள், அல்லாத்தி தகல் தும்பிகின்ன. ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறான். கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்கிறான். மகளோடைய இங்கே வந்துட்டான்னு சொன்னால், இந்த கல்யாணம் பண்ண இந்த பெண்ணை இல்லறவும் நடத்திட்டான். இல்லறம் நடத்தாமல் விவாகரத்து பண்ணிட்டான்னு வைங்க,
அப்போ அவருடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறலாம். அது இல்லறத்தை நடத்திட்டான்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய மனைவியின் மகள் என்று வர்றதுனால அவங்கள நீ கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படிங்கிறத அல்லாஹ் இதில் சொல்ல வர்றான். அப்போ மனைவியுடைய பிள்ளைகளாக மனைவியின் புதல்விகள், ரபாயிபுனா புதல்விகள்னு வச்சுக்கிறங்க, மின் நிசாயிக்கும் உங்கள் மனைவியரிடமிருந்து உண்டான புதல்விகள். எந்த புதல்விகள்? எந்த மனைவிகள் அல்லாத்தி தகல் தும்பிகின்ன, யாருடன் நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களோ அந்த மனைவிமார்களுடைய வேறு கணவன் மூலம் பிறந்த பிள்ளைகள் இருப்பாங்கள்ல, அந்த பொம்பளை பிள்ளைகளை நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இதை சொல்லும் பொழுது இந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும், உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய, மடியில்னு சொன்னால் உங்கள் பொறுப்பில். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, அவள் விவாகரத்தாகி இருக்கிறா அல்லது கணவன் இறந்துட்டான், பொம்பளை பிள்ளையோடு சேர்த்து வளர்த்தா நம்ம மடியில் தான் வளருவாங்க. அந்த பிள்ளைகள் நம்ம மடியில்னால் நம்ம பொறுப்பில், நமது பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளைன்னு வருகிறது. இப்போ இந்த வார்த்தைக்கு எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாது. எப்படி ஒரு பெண் என்ன செய்கிறா, கல்யாணம் பண்ணுறாளா, கல்யாணம் பண்ணும்போது அவளுடைய மகளை அவங்க அம்மா வீட்டில் விட்டு வந்துட்டான். இப்போ இவன் பொறுப்பில் இருக்க மாட்டான். யார் பொறுப்பில்? இந்த புருஷன் பொறுப்பில் இருக்க மாட்டான். அப்போ இந்த வசனத்துக்கு அர்த்தம் எடுத்தீங்கன்னா உங்கள் பொறுப்பில் உள்ளன்னு வந்திருக்கிறது. அதனால் என் பொறுப்பில் இந்த பொண்ணு இல்லை, அந்த எங்கள் மனைவியுடைய என்னோட மனைவியுடைய தாய் வீட்டில் தான் அந்த பிள்ளை மாமியார் வீட்டில் தான் இருக்கிறது, அதனால் அவளை கல்யாணம் பண்ணலான்னு சொல்லலாமா? எடக்கு முடக்கு அர்த்தம் செஞ்சால் செய்யலாம். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் என்ன செய்கிறான், அல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும், உங்கள் மடியில் இருக்கக்கூடிய, மடியில் என்பது மடியில் உட்கார அந்த அர்த்தம் கிடையாது, பொறுப்பில் அர்த்தம். நம்முடைய செலவினத்தில் பெற்றுக்கொண்டு அந்த மனைவியை கல்யாணம் பண்ணால் அவளுடைய பிள்ளையும் நம்மளோட தானே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அபாயிக்கும் அல்லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும், உங்கள் மடியிலே வளரக்கூடிய உங்கள் மனைவியுடைய பிள்ளைகள், உங்கள் பொறுப்பில் வளர்கின்ற பெண் பிள்ளைகள் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. எந்த மனைவி? மின் நிசாயிக்கும் அல்லாத்தி தகல் தும்பிகின்ன, எந்த மனைவியரோடு நீங்கள் உடலுறவு கொண்டு விட்டீர்களோ அந்த மனைவியருக்கு பிறந்த பிள்ளைகளை நீ கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போ அந்த மடியிலே இருக்கக்கூடியது என்று சொன்னது அப்போ மடியில் இல்லாட்டி செய்யலாம், அப்படி அர்த்தம் செய்யலாம்ல. அப்போ கணவனுடைய பொறுப்பில் இருந்தால் தான் ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணும்போது அந்த மகளையும் சேர்த்து இவன் பராமரித்தால் தான் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது. இவனுடைய பராமரிப்பில் அவள் இல்லாமல் இருந்தாரையானால், அந்த மாமியாருடைய பராமரிப்பில் இருந்தானேயானால், வேறு யாருடைய பராமரிப்பில் அந்த மனைவியுடைய பிள்ளை இருக்குமேயானால் அவளை கல்யாணம் பண்ணலாம் என்று எதிர்மறை அர்த்தம் எடுக்க முடியும். ஏன் எடுக்க முடியும்? உங்கள் மடியில் இருக்கக்கூடியன்னா உங்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய நல்லா சொல்லிட்டான். உங்கள் பராமரிப்பில் இருக்கக்கூடிய, உங்களுடைய பராமரிப்பில் இருக்கிற மனைவியின் பிள்ளைகளைத்தான் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடாது. உங்கள் மனைவியின் உங்களுடைய பராமரிப்பில் இல்லாத உங்கள் மனைவியின் பிள்ளையாக இருந்தால் கல்யாணம் பண்ணலாம்னு எதிர்மறை அர்த்தம் இதில் எடுக்கலாம். ஆனால் எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னு கேட்டால், இங்கே மடியில் இருந்தால் என்ன, மடியில் இல்லாட்டி என்ன, மனைவின்னு ஆன பிறகு அவளுடைய மகளை கல்யாணம் பண்ணுவது எப்படி தாயை மகளையும் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுவான்? அந்த ஒரு அருவருப்பான செயலுக்கு தான் இது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மடியில் இருக்கிறது, மடியை பொறுப்பில் இருந்தால் என்ன, பொறுப்பில் இல்லாமல் இருந்தானே, ரெண்டும் ஒரே ரிசல்ட்டு தானே. பொறுப்பில் உள்ளது என்று சொன்னது கண்டிஷனாக சொல்லப்படலை, நிபந்தனையாக சொல்லப்படலை, வழக்கத்தில் உள்ளது சொல்லப்படுது. ஒருத்தன் பெண்ணை கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அந்த காலத்து வழக்கத்தில், இந்த காலத்தில் என்ன செய்யறேன், பிள்ளையை விட்டுட்டு வா அப்போ தான் கல்யாணம் பண்ணுறேம்மா. அந்த காலத்து அப்படி கிடையாது. யார் எந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாலும் அவங்க பிள்ளைகளோடவே ஏற்றுக்குருவாங்க, புருஷமாருவா. ரசூல்லா காலத்தில் நடந்த எந்த ஒரு அபூபக்கர் சித்திக் இருந்தாங்க, அவங்க மனைவி இறந்த பிறகு அவங்க மனைவி அலி ரலியல்லாஹு கல்யாணம் பண்ணாங்க. அவங்களுக்கு முகமதுன்னு பிள்ளை இருந்துச்சு, பிள்ளையோட சேர்த்தான அவர் தானே வளர்த்தாரு. இப்படி எந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, பிள்ளையை விட்டுட்டு வான்னு சொல்கிற ஒரு சமுதாயம் அன்றைக்கி இருக்கலை. அப்போ அன்றைக்கு இருந்த வழக்க பிரகாரம் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள் என்று சொன்ன இந்த அபு சலமாவுடைய ஹதீஸ் ஒன்று வரும்ல, அபு சலமா சாப்பிடுவார். யார்? சலமாங்கிறவர் என்ன செய்வார்னா, உம்மு சலமா ரசூல்லா கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு சலமாண்டு ஒருத்தர் பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை என்ன செய்வான், ரசூல்லாவோட சேர்ந்து அந்த தட்டில் சாப்பிடும்போது என்ன செய்யணும்னா அந்த பக்கம் கையெல்லாம் அலையும். அப்படி சாப்பாடு, யா குலாம் சம்மில்லா ஒக்குல் மிம்மா எலிக்க, நீ அல்லாவுடைய பேரை சொல்லுவோம், பக்கத்தில் உள்ள சாப்பிடு, எல்லா பக்கமும் சாப்பிடாதுன்னு ரசூல்லா அந்த அறிவுரைலாம் சொல்லுவாங்க. அப்போ ரசூல்லாவுடைய மடியில் அந்த பையன் வளர்றாரு. எதனால்? உம்மு சலமாவை கல்யாணம் பண்ணும்போது அந்த சலமாவை, உம்மு சலமாண்டா சலமாவின் தாய், அவங்களுக்கு அந்த இவரை வச்சு தான் அது பேரை,
உம்மு சலமாவை கல்யாணம் பண்ணும் பொழுது அந்த உம்மு சலமாவுடைய மகன் சலமாவையும் சேர்த்து ரசூலுல்லாஹ் பராமரித்தாங்க. ஏன்னு கேட்டால் அதனால தான் சாப்பாடு ஒழுங்க சட்டில் சின்ன ஒழுக்கத்தெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கம் அன்றைக்கி இருந்ததுனால ஒருத்தியை கல்யாணம் பண்ணான்னு சொன்னால் அவள் பிள்ளையும் சேர்த்து தான் பராமரிப்பான். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிடுவான், அவளுடைய ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளையெல்லாம் இவன் தான் பராமரிப்பான். அப்படி பொறுப்பேற்று கொண்ட ஒரு சமுதாயமாக அன்றைக்கு இருந்தார்கள். அதனால் அண்ணன் என்ன செய்கிறான்னா, உங்கள் மனைவியுடைய பிள்ளை உங்கள் பொறுப்பில் இருக்குதே, அப்படி தான் இருந்தது அன்றைக்கு இருந்ததுனால சொல்லப்பட்டுச்சு. உங்கள் பொறுப்பில் இருக்கிற உங்கள் மனைவியருடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று சொன்னால் உங்கள் பொறுப்பில் உள்ள இந்த வாசகத்திற்கு எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாது. பொறுப்பில் இல்லாவிட்டால் வேற ஆள் பொறுப்பில் இருந்தால் எடுக்கலாமான்னா அந்த வார்த்தையை வச்சு எடுக்கலாம். ஆனால் அதுக்கு அல்லாஹ் சொன்னான், நம்ம அறிவே சொல்லலையா, இவர் பொறுப்பில் இருந்தா என்ன பொறுப்பில் இருந்தாருன்னா அம்மாவுக்கு மகளை எப்படி நீ கல்யாணம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு அந்த பேசிக்கில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ எதிர்மறை அர்த்தம் எடுக்கிறதுக்கு 4:23 வசனத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இப்லீஸை அல்லாஹ் இறக்குறான். இப்லீஸ் கட்டுப்பட மாட்டேங்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், ஃபஹ்பித் மின்ஹா, இங்கேருந்து இறங்கு, ஃபமா யகூனு லக்க, உனக்கு கூடாது, அந்த தக்கப்பர ஃபீஹா, இங்கே பெருமை அடிப்பது உனக்கு கூடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். இங்கே என்ன, எங்கே அந்த சொர்க்கத்தில் அல்லது வானுலகத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ராஜ்யத்தில் அங்கே இருக்கும் பொழுது என்ன செய்கிறான், அவனை அல்லாஹ் வெளியேற்றும் போது சொல்கிறான், வெளியே போ, ஃபமா யகூனு லக்க, உனக்கு ஆகக்கூடாது, அந்த தக்கப்பர ஃபீஹா, இதில் பெருமை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதில் பெருமை அடிக்கக்கூடாதுன்னா வேறு இடத்துல அடிக்கலாமா? அப்போ இங்கே பெருமை அடிக்க ஃபீஹாங்கிறதுல எதிர்மறை எடுக்கலாம்ல, இங்கே பெருமை அடிக்காத அப்படின்னா அங்கே போய் அப்படி எடுக்கலாம்ல. இங்கே அந்த விளையாட்டு வச்சுக்கிறான்னு அங்கே போய் வச்சுக்கலாம்னு வரும்லங்க. அப்போ இங்கே பெருமை அடிக்காது நல்லா சொல்கிறான்னு சொன்னால் அப்போ மற்ற இடத்துல பெருமை அடிக்கிறது அனுமதிக்கிறான்னு சொல்கிறான்னு அர்த்தம் எடுப்போமா? எடுக்கலாம். எடுக்க நினைத்தால் இந்த இப்லீஸ் அந்த அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்தான்ல, மலக்குமார்களோடு இருந்தான்ல, அந்த மலக்குமார்களோடு இருக்கிறான்னா அந்த இடத்தில் தான் பெருமை அடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி வருது. இங்கே பெருமை அடிக்கிறது உனக்கு தகாதுன்னு சொல்லி, அப்போ துன்யாவுக்கு வந்துட்டால் பெருமை அடிக்கலாமா? அதுக்கு குற்றம் இல்லை அவன் மீது, அந்த குற்றத்துக்கு சேர்த்த நல்ல நன்மையில் தண்டிக்க போகிறான். அப்போ பெருமை அடிக்கக்கூடாது என்பது பொதுவாக தடுக்கப்பட்டது. இங்கே பெருமை அடிக்கக்கூடாது என்று சொன்னால் அங்கே தான் பெருமையும் ஆரம்பிக்கிறான். அதனால அது சொல்லப்படுது. அங்கே என்ன பெருமையை ஆரம்பிக்கிறான், என்னை இதில் நெருப்பு நான் படைச்ச, அவரை களிமண்ணில் படைச்ச, நான் தான் உசந்தவன், ஆனால் ஹைரும் மின்ஹூ, நான் அவரை விட ஆதமை விட சிறந்தவன், ஹலக்தனி மின்னாரின் ஹலக்துஹு மின் தீன், அவரை களிமண்ணில் படைத்தா என்னை நெருப்பில் படைத்தான்னு அவன் சொல்லி பெருமை அடித்தான்ல, அங்கே தான் பெருமை ஆரம்பிக்கிறான். இங்கே பெருமை அடித்ததுனால இங்கே பெருமை அடிக்காதுன்னு நான் சொன்னானே தவிர அல்லாஹ்வுடைய கட்டளைன்னா எங்கேயும் பெருமை எடுக்கக்கூடாது. இன்னஹு லா யுஹிப்புல் முத்தகப்பிரீன்களை அல்லாஹ் விரும்பவே மாட்டான். எந்த பெருமை அடித்தவனையும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். கடுகளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாதுங்கிற அளவுக்கு இந்த பெருமை விஷயத்தை அல்லாஹ் தனக்கு போட்டியாக கருதுகிறான். ஒருத்தன் பெருமை அடித்தான்னா இவன் என்னோடு போட்டி போடுறான்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அப்படிங்கிறதுனால இந்த ஃபீஹாங்கிறதுக்கு எதிர்மறை எடுக்கலாமா? சொல்படி எடுக்கலாம். இங்கே பெருமை அடிக்காத, அப்போ அங்கே அடிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அர்த்தம் எடுக்கலாம். எடுக்கக்கூடாதுங்க. ஏன்னு கேட்டால் இஸ்லாமிய கான்செப்ட் எங்கேயும் அடிக்கக்கூடாதுங்கிறது தான். அப்போ ஏன் இங்கேன்னு சொல்லணும் என்று கேட்டால், இங்கே என்று சொல்லுவதற்கு காரணம் அங்கே தான் பெருமையை ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டு. அதுக்கு முந்தைய அவன் பெருமை அடித்தவனாக இல்லை. அவன் மலக்குகளோட ஒரு மலக்கு அந்தஸ்தோடு அவன் இருக்கிறான். மலக்குகளோடு அல்லாஹ் கொண்டு சேர்த்து வச்சு மலக்குகளுடைய ஒருவன் போல் ஆயிருந்தான் அவன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவன் பெருமை அடிக்கிறதுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெருமை அடிக்கவே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவங்களுக்கு மரியாதை செய்ய சொல்லும் பொழுது தான் அதை மறுத்து பெருமை அடிக்கிறான். அப்போ அவனுடைய பெருமையை இங்கே தான் ஆரம்பிக்கிறதுனால இங்கே அடிக்காதுன்னு நல்லா சொல்கிறான். அப்போ எங்கேயும் அடிக்கக்கூடாதுங்கிறது பொதுவான இஸ்லாமிய கான்செப்ட். அப்போ இந்த ஃபீஹாங்கிறதுக்கு எதிர்மறை கியாஸுங்கிற பேரில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இங்கே பெருமை அடிக்காது என்று சொல்கிறான். அப்போ மேலுலகத்தில் தான் பெருமை அடிக்கக்கூடாது, கீழுலகத்தில் பெருமை அடிக்கலாம் என்று இதிலிருந்து தெரிகிறதுன்னு ஒருத்தன் பயன் பண்ணான்னு வைங்க. இந்த வாசகத்தை வச்சுக்கிட்டு அவனுக்கு கியாஸு விளங்கலை, அவன் இந்த வார்த்தையை விளங்குறானே தவிர இது அதுக்காக சொல்கிறோம். உலகத்தில் மனிதன் பேசும் பொழுது நம்ம ஒருத்தன் என்ன செய்கிறான், திருடிவிட்டான். ஒரு 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 கடையில் என்ன செய்கிறான், திருடுறான். முதலாளி பார்த்து பிடிச்சிட்டாரு. பிடிச்சிருந்தேன் டே இங்கே திருட்டு வேலையெல்லாம் வச்சுக்கிறாதுன்னா வேறு கடையில் திருடுறதம்மா, இங்கே தான் திருடினதுனால சொல்கிறோமே தவிர திருட்டு எங்கேயும் கூடாது தானே.
அவன்கிட்ட நம்ம சொல்லுவோம், இங்கே திருட்டு வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்னா, இங்கே வச்சுக்கிற கூடாதுன்னா என்ன அர்த்தம்? இங்கே வச்சுக்கிற கூடாதுங்கிற நிபந்தனை கிடையாது. இங்கே தான் அவன் திருடினான், அதனால் இங்கே வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்கிறோம். அவன் எங்கே திருடினாலும் கூடாதுன்னு தான் சொல்லுவோம். திருடக்கூடாது, நீ எங்கேயும் திருடாத. அப்போ எங்கேயும் திருடாத என்பதுங்கிறது ஒரு பொதுவாக எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம். அறிந்து வைத்திருக்கிற ஒரு விஷயத்தில் வந்து என்ன செய்யக்கூடாது, அதுக்கு ஏற்குமாறான ஒரு அர்த்தம் கொடுத்து கெடுத்துடக்கூடாது. அதனால் கியாஸுங்கிற பேரில் இதில் நம்ம எதிர்மறை எடுக்க முடியாது. எப்படி ஃபீஹா கூட எதிர்மறை எடுக்க முடியாது. அதே மாதிரி வந்து லிஹாரை பற்றி, அதாவது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிகும். இது வந்து மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு கேட்டால், அன்றைய காலத்தில் வந்து லிஹார் என்று ஒரு முறை இருந்தது, ஜாஹிலியாக்கள்கிட்ட இருந்துச்சு. அது இஸ்லாம் வந்த பிறகும் அதை தொடர்ந்தார்கள். லிஹார்னா என்னன்னு கேட்டால், வந்து மனைவியோட ஒரு சண்டை வந்துருச்சுன்னு வைங்க, கணவனுக்கு மனைவியோட ஒரு சண்டை, ஒரு அதிருப்தி வந்துருச்சு. வந்தவொடனே என்ன செய்கிறான்னு கேட்டால், அவளை பேருக்கு மனைவியை வச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துவது கிடையாது. அதை விவாகரத்து பண்ண மாட்டான், பேருக்கு பொண்டாட்டி, ஆனால் வந்து வாழ்க்கையை நடத்த மாட்டான், இல்லற நடத்த மாட்டான். அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், அது லிஹார்னு எப்படி சொல்லுவாங்க, லிஹார்னா லஹ்ருண்டா முதுகு, லஹ்ருண்டா என்னது முதுகுன்ற அதுக்கு அர்த்தம். லிஹாருங்கிறது அதுலேருந்து வந்த வார்த்தை தான், முதுகுக்கு ஒப்பிடுறது. எப்படின்னு கேட்டால், அன்தி அலைய கலஹரி உம்மின்றுவாங்க. நீ வந்து எனக்கு வந்து எங்கள் அம்மாவுடைய முதுகை போல, நீ எங்கள் அம்மாவை போலன்றுவாங்க. லிஹார்னு சொன்னால் மனைவியை தாயோடு ஒப்பிடுதல், தாய் போலன்னு ஆக்கிடுறது. நீ எங்கள் அம்மாவை போல் ஆகிவிட்டாய் அப்படின்னு சொன்ன அம்மாவோட ஒருத்தர் இல்லறம் நடத்துவானா? நடத்த மாட்டான். நீ எங்கள் அம்மாவை போலன்னு சொல்லிவிட்டு அம்மாவுடைய குணத்தை போல அந்த பண்பை போலன்னு சொன்னால் அந்த அர்த்தம் வராது. நீ லேச்சரோட எங்கள் அம்மா மாதிரி தான் நீ அப்படின்னு சொல்லிட்டான்னு சொன்னால், நம்ம தாய் என்று நாங்கள் ஆக்கிட்டோம், அதனால் அவளோட நாங்கள் சேர மாட்டோன்றுவாங்க. அதாவது மனைவியுடைய கோபத்தில் அவளை விட்டு பிரிகிறதா இருந்தால் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவளை தாயின்றுவாங்க. நீ வந்து உன்னை அம்மா இடத்துல கொண்டு வச்சுவிட்டேன், அம்மா இடத்துல வச்சுட்டேன், என்ன சோறுகள்லாம் தருவேன், இல்லை நான் நடத்த மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் லிஹார் என்பது. இது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஏன்டா இப்படி சொன்னால் எப்படி அம்மாவா, நீ அம்மானு சொன்ன அம்மாவாயிருவாங்களா? அது எல்லாம் சொல்லி காட்டுறான். எப்படி அல்லதீன யுலாஹிரூன மின்கும், உங்களில் யார் லிஹார் செய்கிறார்கள். லிஹார்கள் என்றால் மனைவியை தாய் போல் ஆக்குவது, தாய் போல் டிக்ளேர் பண்ணுறது, தாய் என்ன டிக்ளேர் பண்ணுவது. இப்படி செய்கிறார்களே மின் நிசாயிகும், அவங்களுடைய மனைவிமார்களை வந்து தாய்க்கு நிகராக்குகிறார்களே, அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம், அவங்க வந்து இவர்களுக்கு தாய்மார்கள் இல்லை. இன் உம்மஹாத்துகும் இல்லல்லாயி வலதுனகும், இவர்களை யார் பெற்றெடுத்தார்களோ அவங்க தான் தாய். அது உன்னை அவர் பெற்றவதான உனக்கு தாயா, பொண்டாட்டி எப்படி தாயாவா? அப்போ நீ பொய்யா சொல்கிற. மனைவியை பிடிச்சிக்கிட்டு அவளை உனக்கு தாயா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, அவள் உன்னை பெற்றெடுக்கவில்லை என்று தெரிஞ்சிருக்கும்போது நீ என்ன செய்கிற, பொண்டாட்டியை பிடிச்சி தாயிங்கிற. அப்போ அல்லதீன யுலாஹிரூன மின்கும் மின் நிசாயிகும், யார் உங்களில் யார் அவர்களுடைய மனைவிமார்களை லிஹார் செய்கிறார்களோ, லிஹார் செய்கிறார்கள்னா தாயோடு ஒப்பிடுகிறார்களோ, அவர்கள் சொல்லிவிட்டு மாஹுன்ன, அந்த மனைவிமார்கள் இல்லை, உம்மஹாத்திஹிம், இவர்களுடைய அன்னையர்களாக இல்லை. இன்கிறது நஃபியுடைய வார்த்தை. இன் உம்மஹாத்துகும், இன்னுக்கு பிறகு இல்லா வந்துச்சுன்னா நஃபி. இன் உம்மஹாத்துகும், அவங்களுடைய தாய்மார்கள் யார் என்று கேட்டால் இல்லல்லாயி வலதுனகும், அல்லாயிங்கிறது அல்லத்தியுடைய பன்மை, அல்லத்தின் ஒருமை, அல்லாயிங்கிறது பன்மை. உங்களுக்கு மௌசூல் பாடத்தை நடத்தியாச்சு. இன் உம்மஹாத்துகும், அவங்களுடைய தாய்மார்கள் கிடையாது, இல்லல்லாயி வலதுனகும், அவர்களை பெற்றெடுத்தார்கள் அவர்களை தவிர, அவங்களை பெற்றெடுத்தார்கள் அவர்களை தவிர வேற யாரும் இவர்களுடைய உம்மஹாத்து இல்லை. இன் உம்மஹாத்துகும்னா இவங்களுடைய அம்மாக்களாக இல்லை. யாரை இல்லல்லாயி வளர்ந்தனகும், பெற்றவங்களை தவிர வேற யாரும் அம்மாக்கள் கிடையாது. ஒயின்னகும் யகூலோட முன்கரமினல் கௌலி, வெறுக்கத்தக்க சொல்லை சொல்கிறார்கள். மனைவியை பிடிச்சி தாய் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த சட்டத்தை எல்லாம் விளக்குறான். இதில் விளக்கும்போது உங்களில், அதாவது யார் லிஹா மின்கும்னு வருதில்ல, மின்கும்டா யார், முஸ்லீம்களை தானே குறிக்குது. முஸ்லீம் மின்கும் நம்மளை தானே பேத்து பேசுகிறான். மின்கும்ண்டு மினன் நாசின்னு பேசலையே. உங்களில் யார் வந்து லிஹார் செய்கிற மனைவி லிஹார் செய்கிறார்னு சொன்னால் அது உங்களுங்கிறதுக்கு மீனிங் கிடையாது. ஏன்னு கேட்டால் இதை அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், பெற்றவங்க தான் அம்மா, இப்படி செஞ்சாலும் அம்மா ஆகாது அப்படிங்கிறதான் சொல்ல வர்றான். இது மூமின் செஞ்சாலும் சரி தான், காஃபிர் செஞ்சாலும் தானே அர்த்தம்.
மாஹுன்ன உம்மஹாத்திஹிம்ங்கிற அந்த தத்துவம் முஸ்லீமுக்கு கொண்டு உள்ளதா? ஒருத்தன் ஒரு காஃபிர் வந்து மனைவியை தாயின்ட்டான். அப்போ அவனுக்கு இதை சொல்லலாம்ல, ஏன்டா அவ இப்படியே தாயாகுவா, உன்னை பெத்தாளான்னு கேட்கலாம்ல. அந்த மின்கும்ங்கிறதுக்கு மீனிங் கிடையாது. மின்கும்னா அன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் இப்படி செஞ்ச முஸ்லீம்கள் லிகார் செஞ்சு விட்டு அம்மான்னு காஃபியர்களை பின்பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மின்கும்ங்கிற வார்த்தையை போடுறான். உங்களிலிருந்து மற்றவர்களிலிருந்து அப்படி ஆக மாட்டாங்கன்னு ஆயிரும். அதில் எதிர்மறை அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னால் உங்களில் லிகார் செய்கிறாங்களே அப்போ தான் அவங்க தாயாக மாட்டாங்க. உங்கள் அல்லாதவர் மின் கைரிக்கும், மின்குமுக்கு எதிர்மறையாக மின் கைரிக்கும், உங்கள் அல்லாதவர்கள் லிகார் செஞ்சார்கள்னு சொன்னால் அவங்க அம்மாவை ஆயிடுவாங்க. அப்படியா? அம்மாவை ஆகவே மாட்டாங்க. காஃபிர் செஞ்சாலும் சரி, முஸ்லீம் செஞ்சாலும் சரி, யார் செஞ்சாலும் சரி, மனைவி தான், தாய் தான். அப்போ இந்த இடத்துல மின்கும்ங்கிறதுக்கு உங்கள்னு வந்து விட்டது. அப்போ முஸ்லீம்கள் லிகார் செஞ்சால் தான் தாயாக மாட்டாங்க, காஃபிர்கள் செஞ்சால் அவங்க அம்மாவை ஆயிடுவாங்களா? பெத்தா தான் தாய் என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். அது முஸ்லீமாக இருந்தால் என்ன, காஃபிராக இருந்தால் என்ன, மனைவி தாயாக மாட்டாள் என்பது தான் லாஜிக்கு. இது காஃபிருக்கும் சரி, முஸ்லீமுக்கும் சரி, எவனுக்கும் சரி, அதான் சட்டம். அப்படிங்கிறதுனால இந்த மின்கும்ங்க என்ன செய்யக்கூடாது, நம்ம எதிர்மறை எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி உள்ள விஷயம். அதே மாதிரி 9:80 வசனத்தை எடுத்துக்கிறங்க. இதுலேயும் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாத வசனத்தில் இது ஒரு அர்த்தம். இதில் உள்ளபடி அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொன்னால் எதிர்மறை அர்த்தம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எதிர்மறை அர்த்தம் எடுக்கக்கூடாது. இது குறித்த விவரங்களை என்ன சொன்னால் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.